அவ்வளோ நிறைய பாசம் கிடைச்சு கூட இப்போ எல்லாமே கையை விட்டு போதேன்ட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போகிறா. டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கோமாலேருந்து எழுந்துட்டு அடுத்த நிமிஷமே கார் எடுத்துகிட்டு பையனோட ஆப்ரேஷன் நடந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் ஒரு வாரம் கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாங்க. அதாவது கோமாலேருந்து எந்திரிச்சிருப்பாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ சோகமாக நமக்கு அந்த பாசம் இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி கொஞ்ச நாளுக்கு தான் நீடிச்சுன்ட்டு அப்படியே சோகமாக நடந்து போயிருக்கும் போது அந்த ஹோட்டலை பார்க்குறாங்க, அந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க. இப்போ இங்கே ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை நம்ம முதல் சீனில் பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் பார்த்து கூட கேட்டிருப்பாரு, ஏன் இப்படி தப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா முதல் சீனில் காட்ட அந்த பையனோட ரெக்கார்ட்ஸு அது எல்லாமே எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. நீ அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடு, அந்த பொண்ணுக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தொலைச்ச ஒரு வாழ்க்கை என்னால் திருப்பி வர முடியாது அப்படின்ட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ அவங்க அப்பா தான் இருக்காங்க. அதை மடிச்சு வச்சிருக்கா சின்ன வயசில். இப்போ அதை திறந்து பார்க்குறாங்க. கதறி கதறி நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழுகுறாங்க. பார்த்தா மேலுலகத்தில் ஒரு மேனேஜர் இருந்தார்ல, அவர் தான் அவங்க அப்பா. இப்போ பார்த்த உடனே ரியலைஸ் ஆகுறா, ஐயோ அப்பா நான் இப்படி பண்ணிட்டேனே, நீங்கள் ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படின்ட்டு கதறி கதறி அழுகுறா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ஒரு ஃபேமிலினா என்ன, ஒரு பாசம்னா என்னன்னு காட்டுறதுக்காக அவ்வளோ விஷயங்களும் அந்த பொண்ணுக்கு பண்ணியிருப்பாங்க. இப்போ அது தெரிஞ்ச உடனே ஐ மிஸ் யூ பான்ட்டு அழுகுறா. அடுத்த சீனை கட் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு பையன் ஆன்ட்டி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். பார்த்தா அவனோட பையன்தான். நீ எப்படிடா இருக்க, நல்லா ஆயிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது, என்ன ஆன்ட்டி என்னை ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறா. திரும்பி பார்த்தா அவங்க பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் அப்படியே ஏறுது, ரைஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரே சீட்டில் தான் 4 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன எங்கே போகிறீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஓ சாரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் தான் இப்போ ஒரு சேஞ்சாக இருக்குமோன்ட்டு நான் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சரி எங்கே போகிறீங்க, எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினில் கேமரா பார்த்து